இப்ப இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீனுக்கு வருவோமே. லவ் மேரேஜுக்கு வீட்ல சம்மதிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்ட விட்டு ஓடி வந்தவன் தான் நம்ம ஹீரோ. ஓடி போய் அந்த பொண்ண கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பல வருஷமும் ஓடுது. திடீர்னு ஒரு நாள் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்ற செய்தி இவனுக்கு வருதுங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. தங்கச்சி கல்யாணத்துக்காவது போய் எப்படியாச்சும் குடும்பத்தை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் கார் ஏறி ஊருக்கு வராங்க. அப்படி இவன் வீட்டை எதிர்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அந்த பொண்ணு வேற யாருமே இல்லைங்க, நம்ம சமந்தா தான். இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயம் ஹீரோவோட வீட்டில் யாருக்கும் சுத்தமாக பிடிக்கல. இப்போ எப்படியாச்சும் எல்லாரையும் கூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே பார்த்தா தங்கச்சியோட கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஏரியாவிலேயே பேசப்படுற அளவுக்கு தடபுடல பயங்கர கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவோட தம்பி. அவன் வேற யாருமே இல்லைங்க, அதே ஊரில் ஒர்க் பண்ணுற ஒரு கெத்தான போலீஸ் ஆஃபீஸர். இவன் தான் இப்போ அண்ணனையும் அண்ணியையும் ரிசீவ் பண்ணுறான். ஆனால் வீட்டுக்குள்ளே போன உடனே தாங்க சீனே மாறுது. அங்கே இருக்கிற யாருமே இவங்க ரெண்டு பேரையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. மூஞ்சி கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோவோட அப்பா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்ற ரேஞ்சுக்கு செம கடுப்பில் தீய வாரி கொட்டுறாருங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே பையன்கிட்ட மட்டும் ஓரளவு நார்மலாக பேசுகிறாங்க. ஏன்னா என்னதான் வீட்டை எதிர்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பெத்த மனசு சும்மா இருக்குமாங்க. பையன் மேலே இருக்கிற பாசம் உள்ளுக்குள்ளே அப்படியே தானே இருக்கும். என்னதான் கோபம் இருந்தாலும் வீட்டை விட்டு ஓடி போன பையன் இப்போ கட்டின பொண்டாட்டியோட வாசலில் வந்து நிற்கிறான். இந்த நேரத்தில் துரத்தக்கூடாது அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு சரி வந்தாச்சு, தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம சமத்தாவோட ஹஸ்பண்ட் தாங்க அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு. ஸோ பெரிய பையன் இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்ததை நினச்சி உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தாங்க. பையன் வந்தாச்சு ஓகே, ஆனால் கூட வந்திருக்காளே மருமக, இவ எப்பேற்பட்டவ, இவ பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற ஒரு டவுட்டும் கேள்வியும் அவங்க அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குடைச்சலாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால நம்ம சமந்தாவை பற்றி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட ஹீரோவோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. அதனால வந்த உடனே சமந்தாவை சோபால உட்கார வச்சு நீ யாருமா, உன் பேர் என்ன, உன் பூர்வீக எது அப்படின்னு மொத்த ஹிஸ்ட்ரியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சமந்தா தான் கதையை ஓப்பன் பண்றாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை, ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த ஊர் வழக்கப்படி அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, என்ன ஜாதி என்ன குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாது, ஏன் உருப்படியாக சமைக்க கூட தெரியாது அப்படின்னு சமந்தா சொல்ல சொல்ல ஹீரோட குடும்பத்துக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க. டேய், இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பொண்ணையாடா என் பெரிய பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என் பையன் தான் ஏதோ அவசரப்பட்டு பின்விளைவு தெரியாம இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீ ஒரு ஓரமா இந்த வீட்டுக்கு மருமகளா இருமா அப்படின்னு சமந்தாவை டோட்டலா கண்டுக்காம அப்படியே கேர்லெஸ்ஸா ஒதுக்கி வைக்குதுங்க அந்த குடும்பம்.